கைஸ் இன்னைக்கு மாட்டு பொங்கல். அதான் காலையிலேயே ஆத்தங்கரை கிளம்பி வந்துட்டோம். கூடவே இந்த வாண்டு பயிலையும் கூட்டு வந்திருக்கேன். என் அக்கா பையன் தான். வருஷம் முழுசா இந்த மாடுங்க தான் சேத்துலயும் சகதியிலையும் காலை வச்சு நமக்காக உழைக்குது. இன்னைக்கு மாட்டை நல்லா குறிப்பாட்டி அதுக்கு தேவையான அலங்காரம் எல்லாம் பண்ண போறோம். ஒரு வழியா எல்லா மாட்டு கொம்புக்கும் பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. மாடு ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே பொங்கல் வைக்க வேண்டியதுதான். முதல் பறையல் எப்போதுமே இந்த மாடுகளுக்கு தான். ஏன்னா இதுங்க இல்லைன்னா நமக்கு இந்த உணவே கிடையாது. பயப்படாம ஊட்டி விடு. அது உன்னை ஒரு குழந்தையா தான் பார்க்கும். ஆர்பி காட்டும் போது மாடுகளோட முகத்துல ஒரு தெய்வீக கலை தெரியுது. டேய் கொஞ்சம் சேட்டை பண்ணாம இருடா. இந்த கோலத்தை பார்த்த பிறகு என் மருமகனுக்கு கோபம் வந்துருச்சு. மாடுங்க ஏன் வயல் வேலைக்கு வந்துச்சுன்னு ஒரு புராண கதை ஒண்ணு இருக்கு. அத சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. சிவபெருமான் நந்திய கூப்பிட்டு மனுஷங்களை டெய்லி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மாசம் ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட சொல்லுன்னு அனுப்பி வச்சாரு. ஆனா நந்தி கீழே வந்ததும் எல்லாத்தையும் மாத்தி தினமும் வயிறார சாப்பிடுங்க, மாசம் ஒரு வாட்டி மட்டும் குளிங்கன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு மனுஷங்க எல்லாரும் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சதால நாட்டுல சாப்பாட்டுக்கு பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் கோவப்பட்டு உன் வாயால வந்த தப்பாலதான சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துச்சு, அதனால நீயே பூமிக்கு போய் அவங்களுக்கு நிலத்தை உழுது கொடுன்னு சொல்லிட்டாரு. நந்தி செஞ்ச அந்த சின்ன தப்புனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மாடுகள் நம்ம ஊர்ல உழவு வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இதே மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம Facebook, YouTube மற்றும் Instagram பக்கங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஏகே கிரியேஷன்ஸ் பேஜை லைக் பண்ணுங்க. மாட்டு பொங்கலுக்கு ஹாப்பி பர்த்டே. காமெடியை தூக்கிட்டு வர்ற உங்க நண்பனுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.